ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா டெலிசியஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான செம சாஃப்டான இட்லி வித் கோகோனட் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இட்லி நார்மலாக நம்ம இட்லி குக்கரில் வச்சு செய்ய மாட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இட்லி செய்கிறதுக்கு ஆல்ரெடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு இட்லி பிளேட்டை வச்சிடலாம். நம்ம எப்பவும் போல் இட்லி பிளேட்டில் நான் இட்லி ஊற்றலை. நான் இந்த வாழை இலை கப்பில் நான் இட்லி ஊற்ற போகிறேன். இந்த வாழை இலை கப் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மல் இட்லி மாவு தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். இந்த இட்லி மாவில் நான் எந்த சோடா உப்புமே ஆட் பண்ணலை. வெறும் அரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் இட்லி ஊற்றும்போது இட்லி வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. துளி கூட நம்ம சோடா உப்பு ஆட் பண்ண வேண்டாம். சோடா உப்பு நம்ம உடம்புக்கும் கெடுதல். ஸோ இப்போ இட்லி எல்லாமே ஊற்றியாச்சு. இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இட்லி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ துருவிய தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சட்னிக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்குங்க. தேங்காவை நல்லா மையாட்டம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 80% தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா சட்னி மையாட்டம் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னம்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 2 வரமிளகா வச்சு அதையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு பொட்டுக்கல்லையும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். என்னோடய அம்மி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய அம்மி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சு நான் அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி சட்னியை சாப்பிட்றத விட இந்த மாதிரி அம்மிக்கல்லில் அரைச்சி நம்ம சட்னியை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. அரைக்கும் போதே அவ்வளோ மணமாக இருந்தது சட்னி. இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னியை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சட்னி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கெட்டியான பதத்தில் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு தாளிப்பு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ வாசமாக இருக்குது தேங்காய் சட்னி. இப்போ இட்லி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்களேன், இட்லியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வாழை இலையோடு நம்ம அந்த இட்லியோட மணமும் சேர்ந்து செம சூப்பராக இருக்குது. எப்படி வந்திருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான், நம்மளோட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லியை எடுத்துடலாம். இந்த கப்பை நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. மறுபடியும் இந்த இட்லியை எடுத்துகிட்டு இதுலேயே நீங்கள் இட்லியை ஊற்றி வைக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழை இலை இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு.
இப்போ நம்மளோட வாழை இலை இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதோட நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த தேங்காய் சட்னி வாழை இலை இட்லியோட ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அப்பா ஆஹா செம சூப்பராக இருந்தது. ஸ்மெல்லே இப்போ வந்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங். அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.